பாண்ட் இருக்கா? 10 lakhs கிட்ட பே பண்ணோம். per year 5 lakhs வச்சுட்டு நீட் யூஜியை விட நீட் பிஜி டஃப் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையா? ஆமாம், ரொம்ப டஃப்பு. ஆக்சுவலி அந்த ஒரு 5 லட்சம் பேர்கிட்ட எழுதுவாங்க. அதில் ஒரு 5000குள்ளே சீட் எடுத்தால் மட்டும்தான் சான்ஸ் உண்டு. உங்களுக்கு நீட்டில் என்ன ஸ்கோர், ரேங்க் அண்டு மார்க் மூலமாக உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சி? ஒரு ஒன் கிட்ட இங்கே ஸ்டைஃபன் தருவாங்க. மற்றபடி அதுக்கு ஹலோ எவ்ரிவான், வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சுமன் எம்பிஎம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் டாப் மெடிக்கல் காலேஜ் சீரிஸ். இந்த சீரிஸில் எம்எம்சி பார்த்தோம், ஸ்டான்லி பார்த்தோம், கீழ்பாக் அண்ட் ரீசெண்டாக ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தோம். அதுக்கப்புறமா சென்னையில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ப்ரெஸ்டீஜியஸ் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேகே நகரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடியது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். முன்னாடி பார்த்தது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூஷன். எங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்புறமா கோட்டா, ஸோ வழக்கமாக 85% சீட்டுங்கிறது ஸ்டேட் கோட்டா, பேலன்ஸ் 15%ங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கும். இங்கே வார்ட் கோட்டா மூலமும் 20% சீட் இருக்குது. அது இல்லாமல் இங்கே பாண்ட் இருக்குன்னு கேள்விப்படுறோம். எவ்வளோ பாண்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கேம்பஸ் டூர் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணலாம். இங்கே கேம்பஸ்லேயே எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்டையர் ஃபுல் டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம கவர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் அண்ட் டாப் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் உள்ளே வந்ததுக்கு பிறகு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட அந்த வைப்பு தான் இங்கே கிடைக்குது. ஆனால் இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நியூவாக இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பில்டிங், ஸோ இப்போ நம்ம இருக்கிறது காலேஜ் இங்கே தான் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. ரெண்டுமே சேமாக ஒரே இடத்துல தான் இருக்குது. அண்ட் ஹாஸ்டல் மட்டும் இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து போகிற மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்குது. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சென்னையில் எம்பிபிஎஸ்க்கு 150 சீட் இருக்குது. இதில் 65% சீட்டுங்கிறது ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. 20% சீட்டு இது இஎஸ்ஐ காலேஜ் அப்படிங்கிறதால வார்ட் கோட்டா, ஐபி வார்ட் கோட்டா மூலமாக 20% சீட்டு ஃபில் ஆகுது. அதில் ஒரு 30 சீட் இருக்குது. அதுக்கு ஐபி வார்ட் கோட்டாவுக்கு நம்ம தனியாக அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட்டுங்கிறது ஃபில் ஆகுது. ஸோ டோட்டல் 150 சீட்டு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையில் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். இங்கே எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 1 lakh அப்படிங்கிறது ஃபீஸ் ஆகுது. இது ஸ்டேட் கோட்டா மூலமாக மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா. ஐபி வார்டு மூலமாக எடுத்தோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாகுது. 24,000 தான் பெர் இயர் ஃபீஸ். ஸோ மற்ற கவர்மெண்ட் காலேஜெலாம் நம்ம பார்த்தோம் பியூர் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் 18,000 தான். ஸோ இந்த காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், அதனால் இங்கே 1 lakhங்கிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இன்னும் நிறைய விஷயம் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இன்டர்ன்ஷிப்பில் நம்மளோட பேயும் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகும். அண்டு சில எக்ஸ்போசர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அப்புறம் பாண்டு இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் முன்னாடிலாம் பாண்டு இருந்தது. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த காலேஜ்லையுமே பாண்டு இல்லை. 1 year சிஆர்ஆர் லைஃப், 4.5 years அகடாமிக் லைஃப், அப்புறம் 1 year மட்டும்தான் அவங்க இன்டர்ன்ஷிப் பீரியடில் இருப்பாங்க, பெய்டு இன்டர்ன்ஷிப். ஸோ இங்கே 1 year பெய்டு இன்டர்ன்ஷிப் சிஆர்ஆர் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறமும் இங்கே 1 yearங்கிறது பாண்டு இருக்குது. முன்னாடி 2 year இருந்த மாதிரி 3 year இருந்த மாதிரிலாம் இருந்தது ப்ரீவியஸாக ஒரு 5 yearsக்கு முன்னாடி. பட் இப்போ இருக்கிறது 1 yearங்கிறது பாண்டு இருக்குது. அந்த பாண்டை பிரேக் பண்ணால் சில அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடியே டிடி வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ பாண்டை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. அண்ட் பிஜியை பொறுத்தவரையில் 2 year பாண்டு இருக்குது. ஸோ பிஜி முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் அவங்க சொல்கிற ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். ஸோ எல்லாருமே இஎஸ்ஐ கேகே நகர் கேம்பஸில் படிக்கிறீங்க மெடிக்கல் காலேஜ். எம்பிபிஎஸ் எந்த இயர் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, உங்கள் நேம் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? நேட்டிவ்? நான் ஜபியுல்லா, சென்னை. கிஷோர் ப்ரோ, சென்னை தான். ஹாஷிம், சென்னை தான். எல்லாருமே டேஸ் கலரா? ஆமாம், டேஸ் கலர். ஓகே, உங்களுக்கு நீட்டில் என்ன ஸ்கோர், ரேங்க் அண்டு மார்க் மூலமாக உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிது? எனக்கு வந்து 532, ஆல் இந்தியா ரேங்க் வந்து 27,000. 537 ரேங்க் சரியா ஞாபகம் வந்துச்சு. 534, ஆல்மோஸ்ட் 25,000 வந்து. அண்ட் என்ன கோச்சிங் மூலமாக நீட்டை கிராக் பண்ணீங்க? அண்ட் சிங்கிள் அட்டெம்ப்ட்லேயே எடுத்தீங்களா இல்லை டெடிகேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணீங்களா கோச்சிங் சென்டர்? நான் 2 இடம் எடுத்தேன், ஆன்லைனில் படித்தேன்.
வேலம்மாள் சிங்கிள் அட்டம் நான் ஆகாஷ் 2வது அட்டம்ல ஸ்டேட் போர்டு ஆர் சிபிஎஸ்சி நீங்கள் ஸ்கூல் பண்ணது? நான் சிபிஎஸ்சி தான். மெட்ரிக் ப்ரோ. சிபிஎஸ்சி தான். காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க, இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜாக இருந்தது? சென்னையில் எந்த காலேஜ் வச்சாலும் ஓகே தான். ஓகே தான். இனி கவர்மெண்ட் காலேஜ்? கவர்மெண்ட் காலேஜ். ஃபஸ்ட்டு காலேஜ் கச்சாலே ஓகே தான் இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் சரி வந்துச்சா அப்படியே போட்டு விட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எம்எம்சி தான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்னாலே எம்எம்சி தானே வரும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் 1 லேக்னு கேள்விப்பட்டேன். 1 லேக் தானா? ஆமாம் ப்ரோ. அதான் ப்ரோ. எல்லாருமே ஸ்டேட் கோட்டா தானா இல்லை வார்டு கோட்டா மூலமாக யாரும் இருக்கீங்களா? நான் ஸ்டேட் தான். ஸ்டேட் கோட்டா. ஆமாம். சில கவர்மெண்ட் காலேஜ் கம்பேர் பண்ணும்போதும் இல்லை ப்ரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணும்போதும் இங்கே மட்டும் யூனிக்காக இருக்க விஷயம் பேஷண்ட் ஃப்ளோவாக இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ். ஏசி போட்டுக்கிறாங்க. ஏர் கண்டிஷனர் ரூம் தான், கிளாஸ் ரூம் எல்லாமே ஏர். அவ்வளோதான் ப்ரோ. ஸ்டாஃப் கைடன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குங்க. மற்ற காலேஜ் எப்படின்னு தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குங்க. மற்றவங்களுக்கு பரவாயில்லைங்க. ரேகிங் ஃப்ரீ கேம்பஸ் தானா? ஸ்டில் மெடிக்கல் காலேஜ்லாம் ரேகிங் இருக்கா? டேஸ் காலர்னா அவ்வளோ தெரியாது. ஹாஸ்டலில் கேட்டால் ஹாஸ்டலராக இருந்தால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஓகே சார் மேடம் அவ்வளோ சொன்னோம். அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க பார்த்து சார் மேடம்னு சொல்லணுமா அவங்கள? ரெஸ்பெக்ட் மாதிரி கரெக்ட். மெடிக்கல் காலேஜில் நானுமே அதை பார்த்துருக்கேன். எல்லாருமே சீனியர் சார் மேடம் அப்படின்னு சொல்கிறது. ஆன்டி ரேகிங்னு ஒன்று இருக்குது ப்ரோ. ஏதாவது ரேகிங் பண்ணாங்களா அவங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கான கமிட்டி இருக்கும், ஆன்டி ரேகிங் கமிட்டி. ஸ்போர்ட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா? கிரவுண்ட் இருக்குது, என்னால் பார்க்க முடியல, அதனால கேட்குறேன். கிரவுண்ட் அங்கே ஹாஸ்டலில் சின்னதாக இருக்கும் ப்ரோ. ஒரு மீடியமாக இருக்கும். ஃபெஸ்ட், கல்ச்சுரல்ஸ், இன்டர் காலேஜ் ஈவெண்ட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா? ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அங்கேயே ஒரு வெளியே எங்கேயாச்சும் கிரவுண்ட் எடுத்து. ஓகே. ஈவன் கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கும் ப்ரோ நிறையவே. நம்ம ஸ்கூல்லையுமே நான் மார்க் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக படிச்சிருப்போம், டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல். நீட்டுக்கும் பயங்கரமாக படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் காலேஜ் உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம்ல, அதெல்லாம் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை ஃபுல் இங்கே வந்ததுக்கப்புறமே நமக்கு ஸ்டடின்னு எஜுகேஷன் அகாடமிக் லைஃப் மட்டும்தான் இருக்கா? என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். எக்ஸாம் நிறையா நான் வைப்பானுங்க. ஸோ இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் ஒரு ஆவரேஜ் டே இன் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாலியாக தான் ப்ரோ இருக்கும். ஆனால் அதான் இப்போ எக்ஸாம் நிறைய வருது. மற்றபடி பார்த்தா ஜாலியாக தான் ப்ரோ. ஸோ எக்ஸாம் டைமில் ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு நாள் பொறுத்துமா. எக்ஸாம் கிட்ட வருதுன்னா கொஞ்சம் கம்மியாகும். இந்த முன்னாடியே இருக்குன்னா கொஞ்சம் அப்படியே ஜாலியாக. சேம் அதே தான். போக போக மோஸ்ட்டாக மார்னிங் ஸ்டடி பண்ணனால கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிடுவேன். ஒரு 4 hours 5 hours ஆகும். நிறைய ப்ரோஸ் சைடு சொன்னீங்க. கான்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ் ஆர் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், கமிட்டி கிளப் இருக்கிறதா இருக்கும்னு நினச்சிங்கன்னா? காலேஜ் கொஞ்சம் ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருப்பாங்க. வேறு காலேஜ்லாம் பிடிஎம் எல்லாம் வைக்க மாட்டாங்க. இங்கே பிடிஎம் வைக்கிறாங்க, கொஞ்சம் பிடிக்கிறாங்க. நார்மல் தான் ப்ரோ. இந்த சில இடத்துல மட்டும் நெட்டு கிடைக்காது, மற்றபடி ஒய்ஃபை கிடைக்கிறது. ஆமாம் ப்ரோ. எனக்கு ஸ்கூலும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே ஹேபிச்சுவேட் ஆகிடுச்சு பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது அட்வைஸ் சஜஷன்? நல்லா படிங்க, பிடிச்ச காலேஜ் சேருங்க. ஸோ நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, தெரியாத விஷயம் முன்னாடி எனக்கு தெரியாது மெடிக்கல் காலேஜில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு, அப்படியெல்லாம் அந்த அப்புறம் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லையா? எனக்கு இன்னும் ஃபுல்லாக தெரில ப்ரோ. அது இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட் இயருங்கும்போது இன்னும் 1 year கூட ஆகலை உள்ள வந்து. அதுதான் சேம். ஆனால் இங்கே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும்னு தெரியாது. போக போக தான் தெரியுது. அது 3 பேப்பர் தானே? ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டாமி 3. அதுலேயே பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஒரு செமஸ்டரில் எத்தனை பேப்பர் எழுதுவீங்க? அதான் 6 அப்போ இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 2 பேப்பர் இருக்குது. வந்து போர்ஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக படிக்க முடியாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் படிக்கணும். பேர் ஆர்யா, பீடியாட்ரிக்ஸ் ஃபைனல் இயர். சங்கீதா, பீடியாட்ரிக்ஸ் ஃபைனல் இயர். கணேஷ்குமார், சென்னை, எம்டி பீடியாட்ரிக்ஸ் இங்கே 3rd year ஃபைனல் இயர் பண்ணுறோம். நேட்டிவ் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? கேரளா. ராணிப்பேட், வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எதனால் நீங்கள் பர்டிகுலராக இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணீங்க பிஜிக்காக? கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் கிடைச்சதா, இல்லை ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கு இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருந்ததா? எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. பிஜி பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் லேன் தான் சொல்ல முடியும். இப்போ நாங்கள் பிஜி வந்து நாங்கள் கரெக்டாக அந்த 5.5 years எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு 1 year 2 year ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் பிஜிக்குள்ளே வந்திருக்கோம். வந்த உடனே எங்களுக்கு இஎஸ்ஐசி வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்லி சென்ட்ரல் அந்த இன்சூரன்ஸ்டு பர்சன் மட்டும்தான் வர முடியும். ஸோ வந்து பேஷண்ட்லும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் எல்லா கேஸும் நீங்கள் பார்த்து லைக் ஆகிடலாம். அதனால் உங்களுக்கு எல்லா சான்ஸ் எல்லாமே நல்லாவே கிடைக்கும். அதில் உங்களுக்கு குறையே இல்லை. பீடியாட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஆன். மற்றபடி சர்ஜரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேட்கணும். எங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஹேண்ட்ஸ் ஆன் இருக்காது. ஆனால் கொஞ்சம் கேஸ் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும் பீடியாட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கு எல்லா கேஸும் எக்ஸ்போஷர்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மற்றபடி ஸ்டடீஸ் அகாடமிக் வைஸ் ஸோ குட். இங்கே என்ன கேட்டால் இந்த காலேஜ் எடுக்கலாம்னா கண்டிப்பாக பிஜிக்கு இந்த காலேஜ் வந்து எடுக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நாட் ஹை நாட் லோ, கரெக்டாக இருக்கும். தென் அகாடமிக் வைஸ் ஸோ குட். அப்புறம் வந்து ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் மற்ற காலேஜ் இப்போ எம்எம்சி எல்லா காலேஜ் கம்பேர் பண்ணும்போதும் கொஞ்சம் இங்கே வந்து ஜிப்மர்க்கு ஈக்குவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சேலரி உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். லைக் இப்போ வந்து ஒரு ஒன் கிட்ட இங்கே ஸ்டைஃபன் தருவாங்க. மற்றபடி அதுக்கு ஏற்ற மாதிரி நைட் டியூட்டிஸ் எல்லாமே வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் லோடு கரெக்டாக இருக்கும். பீடியாட்ரிக்ஸ் தான் உங்களோட ப்ரிஃபரன்ஸா, இல்லை அதுதான் உங்களுக்கு கிடைச்சதால எடுத்து? அதான் பீடியாட்ரிக்ஸ் தான் எங்கள் எல்லாருக்கும் ஆசை தான். ஆமாம். ஸோ உங்களோட யூஜி நீங்கள் எங்கே பண்ணீங்கன்னு சொல்லாமா? எந்த காலேஜ்? நான் கேரளா, கொல்லம், அசிசியா மெடிக்கல் காலேஜ்.
நான் ஆந்திரா பிஎஸ் மெடிக்கல் காலேஜ். கற்பக விநாயகா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். சரி, நீட் யூஜியை விட நீட் பிஜி டஃப் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையா? ஆமாம், ரொம்ப டஃப்பு. ஆக்சுவலி அந்த ஒரு 5 லட்சம் பேர்கிட்ட எழுதுவாங்க, அதில் ஒரு 5000க்குள்ளே சீட் எடுத்தால் மட்டும்தான் சான்ஸ் உண்டு. அதனால அது ரொம்ப டஃப்பாக தான் போகும். இப்போ இன்னும் வர 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 காம்படிஷன் அதிகமாகிட்டே தான் போகுது. அதுவும் இசிசிக்கு வந்து கேஸும் அதிகமாகிட்டு போகிறதுனால காம்படிஷனும் அதிகமாகிட்டு போகுது. 5000 எடுக்கிறவங்க இப்போ வந்து 1000 எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இயருமே கொஞ்சம் கிட்ட போயிட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இசிசி. ஸோ நீட் பிஜிக்காக நீங்கள் எவ்வளோ டைம் கோச்சிங் எடுத்திருப்பீங்க? 1 year. 1 year எடுத்துருக்கோம். நான் வந்து சர்வீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் பிஜி. என்ன கோச்சிங் கொடுத்தீங்கன்னு சொல்லலாமா நீட் பிஜிக்காக? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது? டான்ஸ். ஆனால் மேரோவில் தான் படித்தேன். மேரோ ஆன்லைன் ஆப் தான். இந்த காலேஜில் பர்டிகுலராக ரொம்ப யூனிக்காக இருக்க விஷயம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூஷன். மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது இங்கே மட்டும் யூனிக்காக இருக்குது. பேஷண்ட் ஃப்ளோ, அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எக்ஸ்போசர், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கிளப் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி என்னென்ன இருக்குது சார்? யூஜிஸ் யூஸ்வலி they will be conducting கல்ச்சரல்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால கல்ச்சரல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் பேசிக்கலி. வேறு ஸ்போர்ட்ஸ் மீட்டு அது எல்லாமே அடிக்கடி நடக்கும் இங்கே. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் இங்கே. பேசிக்கலி ப்ரோ இது வந்து மற்ற கவர்மெண்ட் காலேஜஸை விட பேஷண்ட்லோட ரொம்ப ஜாஸ்தி நல்லா சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப லோவும் கிடையாது. பேசிக்கலி நமக்கு ஒரு 3 yearsல we'll get to see almost every cases that we should see. அந்த மாதிரி ஒரு இடம் இது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். வில் பி கெட்டிங் அ நைஸ் பேமெண்ட் ஃபார் த ஒர்க் வி ஆர் டூயிங் ஹியர். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா தான் இருக்கும். பேசிக்கலி வந்து மற்ற கவர்மெண்ட் காலேஜஸை பார்க்கும்போது they will be having lot of ஒரு என்னது அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டிங்காக ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படி தான் இருக்கும் இங்கே எல்லாம். ஸோ ஒரு ஆவரேஜ் டே இன் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லலாமா இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு? ஸோ அந்த டே எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறமா கிளினிக்கல் எக்ஸ்போசர், வார்ட் போகிறது, இந்த டைம்? பேசிக்கலி அது வந்து ஒவ்வொரு இயரை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பேசிக்கலி ஃபர்ஸ்ட் இயர் we'll get to do all the work. இப்போ ரவுண்ட்ஸில் சொல்கிறது அது எல்லாமே நம்ம பண்ணணும்ல. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயரில் அதுதான். செகண்ட் இயரில் ஃபைனல் இயர் எல்லாமே வந்துட்டு அந்த ஒர்க்கு நடக்கும். பேசிக்கலி there will be juniors for us. ஸோ நம்ம வந்து மோர் ஆஃப் we'll be concentrated in our academics. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் மோஸ்ட்லி ஒர்க்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். செகண்ட் இயரில் கொஞ்சம் ஒர்க்கு along with academics. ஃபைனலில் மோஸ்ட்லி அகாடமிக்ஸ் தான் நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் இயர்லாம் நம்ம வந்து 7:30 அந்த மாதிரிலாம் வரும். இங்கே நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு போகிறதுக்கே வந்துட்டு 6:30 7 அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அன்றைக்கி டிஸ்சார்ஜ் சம்மர் எல்லாமே கொடுத்து மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் இயரில் கொஞ்சம் கூட ஏர்லியாக போகலாம். இப்போ எல்லாமே வந்துட்டு வில் ஸ்டார்ட் ஒரு 7:45 8 போல் வந்துட்டு ஒரு 4:35 மேக்ஸ் போகலாம். இஃப் டியூட்டி இல்லை அப்படின்னா, டியூட்டி இருந்துச்சுன்னா காலையில் 8 மணிக்கு வந்தால் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே காலையில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம். அண்ட் டியூட்டிஸ் ஒன்ட் பி தேட் மச் ஹெக்டிக்கெல்லாம் இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கும். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ ரீசன்ட் பேஷண்ட்களும் கம்மியாக மற்ற காலேஜோட? ஏன்னா எங்கள் கார்டு இஎஸ்ஐ கார்டு இருக்கவங்க மட்டும் தானே பேஷண்ட்டாக வருவாங்க, அவுட் பேஷண்ட்? எஸ். இல்லை இப்போ வந்து அது பீடியாட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சீசன் தான். எங்களுக்கு அந்த கோல்டு இந்த சீசன் வந்துச்சுன்னா கேஸ் அதிகமாகும். ஒரு நாளைக்கு 100 OPஸும் வரும், ஒரு நாளைக்கு 50 OPஸும் வந்திருக்கு. அது வந்து டிபெண்டிங் அந்த சீசன் தான். அதேமாதிரி எல்லா காலேஜும் வேரி ஆகும். இங்கே லோனா எல்லா இடத்துலையும் லோடு தான் இருக்கும் பீடியாட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும். மற்றபடி சிக் கேஸ் எப்போனாலும் சிக் கேஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதனால எந்த விஷயமும் இல்லை. இப்போ இன்ஷர்ட் பேஷண்ட்ஸை மட்டும் பார்க்குறது பேசிக்கலி இன்ஷர்ட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். பட் ரொம்ப சிக்காக ஒரு இன்ஷர்ட் பேஷண்ட் இல்லாமல் ஒரு யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம். நாட் ஒன்லி ஃபார் சிக் பேஷண்ட். இப்போ ரொம்ப சிக்காக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்தால் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு ஃபஸ்ட் இனிஷியல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி ப்ரைமரி கேர் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் we will refer to other college. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு இஎஸ்ஐசி பெனிஃபிஷரிஸோட இதனால ரொம்ப காஸ்ட்லியான இந்த டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய ஃபாலோஅப் கேசஸ், இப்போ ரேரஸ்ட் டிசீஸோட ஃபாலோஅப் எல்லாம் நமக்கு நல்லாவே கிடைக்கும். பிகாஸ் இந்த பேஷண்ட்ஸே வந்து ட்ரக்குக்காக, அந்த ட்ரக் எல்லாமே வந்து ஹை காஸ்ட் ட்ரக்ஸு, அந்த பேஷண்ட்ஸே வந்து ட்ரக்குக்காக திருப்பி இங்கே வரும். ஸோ நமக்கு வந்து இந்த பேஷண்ட்ஸோட ப்ரோக்ரஸே அந்த ட்ரக் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் எல்லாமே நல்லாவே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் என்வரான்மெண்ட் உள்ள இஎஸ்ஐசி ஐ வில் டெஃபினெட்லி சஜஸ்ட். மெடிசன், சர்ஜரி அதெல்லாம் ஓபி நிறைய வரும். எங்களுக்கும் மேக்ஸிமம் ஓபி 150 அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. இன்க்ரீஸ் இருக்கு. ஈவன் மெடிசன்லாம் பயங்கர கேஸ். ஒரு நாளைக்கே நிறைய அட்மிஷன். எங்களுக்கும் அட்மிஷன் நிறைய தான். பாண்ட் இருக்கா பிஜி முடிச்சு? ஆமாம், சர்வீஸில் இருந்தால் பாண்ட் இல்லை. நான் வந்து சர்வீஸ் கேண்டிடேட். எங்களுக்கு வந்து சேலரி வந்து கவர்மெண்ட்டில் என்ன சேலரியோ அதே சேலரி தான். கவர்மெண்ட்டே எங்களுக்கு கொடுத்துருவாங்க. கீழ்பாக்கம் காலேஜ்லேருந்து வருது சேலரிலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டைபண்ட் இல்லை, சேலரி கவர்மெண்ட் சேலரி அப்படி.
நாங்கள் லாஸ்ட்டாக என்ன வாங்கினோமோ அந்த சேலரி அப்படியே கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பாண்ட் இல்லை, நாங்கள் முடிஞ்சிட்டோன்னே கவர்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிடுவோம். பாண்ட் எத்தனை வருஷம்? 2 years. 2 years பாண்ட் நமக்கு இருக்கும். அது பிரேக் பண்ற மாதிரி இருந்தா பே பண்ணணும். ஆமாம், 10 lakhs கிட்ட பே பண்ணோம். per year 5 lakhs வச்சுட்டு 2 yearsக்கு 10 lakhs அந்த மாதிரி. ஆல்ரெடி நீங்க அதுக்கு டீடைலா சைன் பண்ணி சைன் பண்ணணும், நம்ம பேங்க் கேரண்டி எல்லாமே கொடுக்கணும் அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு கிராஜுவேஷனுக்கு அப்புறம் உங்களோட பிளான் 2 வருஷம் பாண்டில் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறமா அப்ராட் அப்படிலாம் இந்தியாவில் சர்வீஸ் எனி பிளான்? அதான் இங்கே நம்ம ஆக்சுவலி எங்களுக்கு இங்கே வந்து பண்ணுற பாண்ட் வந்து எஸ்ஆர் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து பாசிட்டிவ் தான். இதுக்கப்புறம் நாங்கள் இதை வேறு ஏதாவது மெடிக்கல் காலேஜ் போனாலும் வில் ஜாயின் அஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஆட் ஆகும். பட் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் சில பேர் வந்து பாண்டுன்னு சொல்லி பெரிஃபரி இங்கே பிஹெச்சிலலாம் போஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த எஸ்ஆர் அந்த ஒரு போஸ்ட் ஒன்று வராது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக். அது அந்த 1 year அவங்களுக்கு இதுவாக போகும். ஆனால் எங்களுக்கு அந்த இது வந்து கொஞ்சம் சரி எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் ஆகும் அந்த எஸ்ஆர்னு. அதில் பாண்டு எல்லா காலேஜ்லையும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயே அது வேரிடாக இருக்கும். ஒரு சில ஸ்டேட்ஸில் நார்த்தில் எல்லாமே வந்து 3 years 2 years அந்த மாதிரி பாண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் 1 year, கேரளாவில் 1 year. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னால மட்டும் 2 years. இந்த பாண்டால் என்ன ட்ராபேக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாண்ட்னாலயா? ட்ராபேக் இல்லை பேசிக்கலி நம்ம இங்கேயே வந்து வி ஆர் கெட்டிங் பெட்டர் பேமெண்ட். நம்ம வேறே ஒரு இப்போ பிஜி முடிச்சுட்டு இப்போ நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எஸ்ஆராக போய் வேலை பார்த்தா எனக்கு இவ்வளோ சேலரிலாம் ஃபஸ்ட்டே இருக்காது. இங்கே வந்துட்டு நம்ம எஸ்ஆராக என்ரோல் ஆனாலே வந்துட்டு நமக்கு பேமெண்ட்டும் நல்லா இருக்கும். பேசிக்கலி நம்ம இங்கே ஆல்மோஸ்ட் ஃபெமிலியரான அட்மாஸ்ஃபியர். ஸோ நமக்கு தெரிஞ்சவர் தான் இங்கே இருப்பாங்க. ஸோ நல்லது தான். பேசிக்கலி அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஆட் ஆகும் அந்த 2 years. ஸோ நம்ம வேறு காலேஜில் ஃபியூச்சரில் ட்ரை பண்ணும்போது நமக்கு ஏபியாக அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அந்த ஒரு டெசிக்னேஷனுக்கு நமக்கு இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணலாம் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு. அதான் எனக்கு பாண்ட் இல்லை. என்ன சர்வீஸ் பிஜினா டேரெக்டாக மெடிக்கல் காலேஜ் போனால் டேரெக்டாகவே அசிஸ்டன்ட், எங்களுக்கு அந்த எஸ்ஆரே தேவையில்லை, டேரெக்டாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போயிடும். உங்களோட நீட் பிஜி மார்க் சொல்லலாமா? அண்ட் ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க், நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க்ல எடுத்துருப்பீங்க, நீங்கள் ஸ்டேட் கோட்டா ரேங்க்ல? 5,000 தான். 5,000 5,000 only. 4,000 4,000 அதான் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த 4,000. அதான் அது எல்லாமே வந்து நம்ம சொல்ல முடியாது. கேட்டகரி வைஸ் எல்லாமே பிரிஞ்சு உடஞ்சி சர்வீஸ் நான் சர்வீஸ் உடையும். அது அவங்களுக்கு ஏற்ற அந்த இதில் வந்து அலாட் ஆகும். இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜை பிஜிக்காக கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? அட்வைஸ் ஆர் சஜஷன்? பெட்டர் சாய்ஸ். ஆமாம், பேமெண்ட் வைஸ் ஆல்சோ நல்லது, பேஷண்ட் எக்ஸ்போஷர் ஆல்சோ இஸ் தேர், ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது. இஎஸ்ஐசி மோஸ்ட்லி இஎஸ்ஐசி எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் டவுனில் தான் இருக்கும். சென்னை இதுவும் அப்படி தான், சென்னையோட ஹார்ட்டில் தான் இருக்கும். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும், வீட்டுக்கு போகிறதுக்கு வரதுக்கு எல்லாமே. ஸோ இஎஸ்ஐசி would be a better option. மெட்ரோ பக்கத்தில் இருக்குது. மெட்ரோலேருந்து சென்ட்ரல் நான்லாம் வீட்டுக்கு அப்படி தான் போயிட்டு வருவேன். ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்குது, ட்ராவல்ஸ்லாம் ஈஸி தான். இஎஸ்ஐ இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். அது சொல்கிறது இப்போ அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து எம்எம்சியை விட்டுட்டு இது எடுக்கிறதுக்கு இந்த ஆர்த்தோவில் நிறைய இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆயிட்டு வந்துட்டே இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த மாதிரி எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆர்த்தோ எப்பவுமே பெஸ்ட். பெரிஃபரிஸ் கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு இது எடுக்கலாம். நம்ம இப்போ நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லா பெரிஃபரல் காலேஜ்லேயும் நமக்கு பண்ண முடியாது. அது வந்து காஸ்ட் இஷ்யூஸ். அது வந்து நமக்கு யாரையும் நம்ம we are not blaming anyone because அது வந்து இவ்வளோ நம்ம இந்தியா ரொம்ப பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஸோ எல்லா பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கிறது இப்போ இருக்கிற சினாரியோவில் இட்ஸ் நாட் பாசிபிள் வித் தி கவர்மெண்ட் நவ். அது ஒரு தப்பாக இல்லை நான் சொல்லலை. பேசிக்கலி that's how our system works. பட் இந்த இஎஸ்ஐசியில் என்னென்னா அந்த ஹை கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஹை கோஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு இது இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த ஃபைனான்ஷியலி கொஞ்சம் பேக்காக இருக்கிற வந்து எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஃப்ரம் பேஷண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அது ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார் அவர் அகாடமிக் பர்பஸ் என்னன்னா மோஸ்ட்லி இந்த பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ ரொம்ப ஹை கோஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஹை கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு தே வில் ரெஃபர் டு ஹையர் சென்டர் லைக் எம்எம்சி அந்த மாதிரி இடத்துல ரெஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்ஸ் அப்படியே போயிடும். தே won't get the follow up of the same patient. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே எல்லாமே அந்த பேஷண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காக மட்டும் நிறைய பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து இங்கே வருவாங்க. ஸோ நமக்கு எல்லா பேஷண்ட்ஸையும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸ் will be coming here for regular follow up and அந்த ட்ரக் கிடைக்கிறதுக்காக இங்கே வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால நமக்கு அந்த ட்ரக் போட்டால் அந்த பேஷண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, பாப்பா ஃபஸ்ட்டு இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ அது எப்படி அது எப்படி அது இம்ப்ரூவ் ஆகுது, எல்லாமே நமக்கு அது வந்து we will get to know. ஸோ அதனால இஎஸ்ஐசி ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் ஐ திங்க். அது இல்லாமல் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கும்போதே வந்துட்டு இப்போ பேஷண்டோட நம்பர் ரொம்ப ஜாஸ்தியாகுது, பேஷண்ட் லோடு ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஐ திங்க் இந்த ஆஸ்பெக்ட் வச்சு பார்த்தாலும் இஎஸ்ஐசி இஸ் கெட்டிங் பெட்டர் டே பை டே அண்ட் இஎஸ்ஐசி வில் பி a better option for any PG candidate who is looking. கிளாஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும்? அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து 4 PGs.
4. அதில் 3 பேர் இங்கே இருக்கு. அப்படி இல்லை, ஒவ்வொரு இயருக்கும் 4 பிஜிஸ். ஸோ டோட்டலாக அட் டைம் ஒரு 12 பிஜிஸ் வில் பி தேர். ஸோ நம்ம ஃபைனல் இயர்ஸ் 4 பேர், செகண்ட் இயர்ஸ் 4, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் 4 அந்த மாதிரி. சர்ஜரியில எல்லாம் மெடிசன் எல்லாமே வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ இந்த பேஷண்ட்டோட பெட் அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். தேங்க்யூ டாக்டர், நிறைய வேல்யூபிளான இன்சைட் ஷேர் பண்ணீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ஷேர் பண்ணீங்க. இதில் பேசிக்கலி கணேஷோட மேரேஜ் கம்மிங் 18. ஸோ எல்லாருடையும் பிளெஸிங்ஸும் வேணும். கங்க்ராச்சுலேஷன் டாக்டர், கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல். தேங்க்யூ டாக்டர். என் பேர் டேனிஷ்குமார். நான் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். புஷ்பா, எதனால இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? உங்கள் சாய்ஸ் படியில் இந்த காலேஜ் தான் கிடைச்சதா, இல்லை உங்களோட ப்ரிஃபரன்ஸே இந்த இஎஸ்ஐ காலேஜாக தான் இருந்தது? இல்லை, சென்னையில் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்றனால தான் பார்த்தேன். இங்கே கிடச்சிது. இங்கே எங்கள் சீனியர்ஸ்லாம் படித்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்தது? எம்எம்சி தான் அந்த அளவுக்கு, ஆனால் அங்கே தான் இருக்கும். அப்போனால தான் நம்ம இங்கே வர முடியும். நீட்டில் என்ன மார்க், அப்புறமா ரேங்க், எந்த ரேங்க் மூலமாக உங்களுக்கு இஎஸ்ஐ காலேஜ் கிடைச்சது? நான் நீட்டில் 580 எடுத்தேன். ரேங்க் வந்து ஞாபகம் இல்லை. ஸோ இஎஸ்ஐ காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெட்டர் திங்காக இங்கே ஃபீல் பண்ணுற விஷயம் கேம்பஸில் க்ளீனாக இருக்கும். ரொம்ப வந்து மற்ற காலேஜ் மாதிரி அங்கே இருக்க இதுவும் இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே வந்து வெறும் எம்ப்ளாயி அந்த இஎஸ்சி கார்டு இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் பெஸ்ட். இங்கே ரொம்ப ரஷ் இருக்காது, நல்லா சொல்லி தருவாங்க. ஓகே, ஸோ அப்போ கிளினிக்கல் எக்ஸ்போசர் கிடைக்குதா உங்களுக்கு? இங்கே நிறைய பேஷண்ட் வருவாங்க, நல்லாவே கிடைக்கும். கிளினிக்கல் எக்ஸ்போசர் கரெக்டாக இருக்கும். செகண்ட் இயரில் நீங்கள் பேஷண்ட்டை மீட் பண்ணுறீங்களா? கிளினிக்கல் போஸ்டிங் செகண்ட் இயர்னால எல்லாமே மீட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இங்கே கிளினிக்கல் எக்ஸ்போசர்? அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டாக்டர்னு நம்மளுக்கு ஃபீல் வரும். ஃபஸ்ட் இயரில் அப்படி வராது, வெறும் டிசெக்ஷன் மட்டுமே பண்ணிட்டு இருப்போம். செகண்ட் இயர்லேருந்து போகும்போது தான் நம்மளுக்கு அந்த பேஷண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அவங்கக்கிட்ட என்னென்ன நம்ம இது பண்ணுவோம். அது செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, மைக்ரோபாலஜி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பேத்தாலஜி நம்ம இதை பற்றி படிப்போம், என்ன டிசீஸ்னு. ஃபார்மகாலஜி ட்ரீட்மெண்ட் பற்றி பார்ப்போம். மைக்ரோபாலஜி லேப் டயக்னோசிஸ். அதனால் இங்கே பேஷண்ட்டோட பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஓகே, டீச்சிங் அண்ட் ஃபேக்கல்ட்டி இன்ட்ராக்ஷன்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. ஸோ மற்ற காலேஜில் இருந்து வேறு என்ன விஷயத்தில் இஎஸ்ஐ காலேஜ் ரொம்ப யூனிக்காக இருக்குது? ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், எம்எம்சி ஸ்டான்லிலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட காலேஜ். வேறு என்ன விஷயத்தில் யூனிக்காக இருக்குது? யூனிக்காக இருக்குன்னா கல்ச்சரல்ஸ் இருக்கீங்க, கரெக்டாக அது பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் இருக்குது இங்கே, நல்ல ஹாட் ஸ்பாட்டில் இருக்குது இந்த பிளேஸு. ஏன்னா கேகே நகரில் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. அதுதான் யூனிக்காக. ஓகே, ஸோ வெளில இருந்து பார்க்க ஹாஸ்பிட்டல் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்? டிபிக்கல் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்? ஒரு ஆவரேஜ் டே இன் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? வேறு ஜிம் இந்த மாதிரியான ஆக்சஸ், சம்திங் ஸ்விம்மிங் பூல் கூட சில காலேஜ் இருக்குது, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி இல்லை. இந்த இடத்துல இந்த பிளேஸில் இருக்கிறதுனால அதெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு கல்ச்சரல்ஸ் நடத்துறதுக்கு உள்ளே ஒரு நல்ல ஆடிட்டோரியம் இருக்குது. லெக்சர் ஹால்ஸில் எல்லாமே ஏசிலாம் இருக்குது. அப்புறம் வந்து லேப், அந்தந்த லேபுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாமே மற்றபடி நல்லாயிருக்கு. ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இருக்குது, அதை பார்க்க முடியல. ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு இங்கே இல்லை, இன்னும் ஒரு 100 மீட்டர் தள்ளி போனால் அங்கே ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஓகே, நேட்டிவ் எங்கேருந்து வரீங்க? நான் நேட்டிவ் சென்னை தான், சிவன் பார்க்லேருந்து. ஓகே, ஸோ நிறைய ப்ரோஸ் சொன்னீங்க, கான்ஸ் இது இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுற விஷயம்? பாண்ட் இருக்குங்க கொஞ்சம். 1 இயர் பாண்ட். 1 இயர் பாண்ட் இருக்குது. அது மட்டும் தான் நிறைய பேர் இந்த காலேஜ் எடுத்து யோசிப்பாங்க. மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் 1 லேக்னு கேள்விப்பட்டேன். 1 லேக் தானா? 1 லேக் தான். ஹாஸ்டல் ஃபீஸ்? ஹாஸ்டல் ஃபீஸ் பெர் இயர் 10,000. ஃபுட்டு அகாமடேஷன் எல்லாமே சேர்த்து மெஸ்ஸேஜ்? இல்லை, மிஸ்ஸுக்கு மட்டும் மந்த்லி 5K வரும். ஸோ இப்போ இஎஸ்சிக்கு மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ண நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன இருக்கும்? அட்வைஸ் சஜஷன்? நல்லா படிச்சிங்கன்னா இங்கே வரலாம், நல்லா இருக்கும். இங்கே நல்லா சொல்லிலாம் தருவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க கொஞ்சம், பட் ஆனால் இங்கே இருந்தால் நல்லா கற்றுக்கலாம். நல்லாவே நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இருக்கும். நீட்டு நீங்கள் எப்படி ஒரே அட்டெம்ப்டே கிளியர் பண்ணிட்டீங்களா? நான் வந்து மொத்தமாக 2 இயர் ட்ராப் எடுத்தேன். 12th முடிச்சு டெடிகேட்டடாக 2 வருஷம். டெடிகேட்டடாக 2 வருஷம். டெடிகேட்டடில் ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் வந்து எனக்கு தெரியல, அதோட புரிதல் இல்லை. நான் ஸ்டேட் போர்ட் படித்தேன். இப்போ நீட்னா எனக்கு என்னென்னு புரியாது, சிபிஎஸ்சி புக் படிக்க தெரியாது. அப்போ ஒரு மாதிரி படித்தேன். செகண்ட் இயர்லேருந்து தான் எனக்கு ப்ராப்பராக படிக்க முடிஞ்சுது. இப்படி தான் நீட் அப்படின்ட்டு. என்ன கோச்சிங் ஹெல்ப் பண்ணுச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஆகாஷில் படித்தேன். செகண்ட் இயர் வந்து ஜூபிட்டர் மண்ணடியில் ஒரு அகாடமி இருந்துச்சு, அங்கே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. 2 வருஷம் நீட் கோச்சிக்காக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? அரௌண்ட் 3 lakhs. காலேஜ் ஃபீஸ் கிட்ட வருது? காலேஜ் ஃபீஸ் கிட்ட வருது. வீட்டில் சப்போர்ட் பண்ணதுனால தான் நடந்தது. 2 இயர் ட்ராப்னாலும் சரி. ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு 2 இயர்ஸ் ட்ராப் பண்ணி அதுக்கப்புறமா சீட் கிடச்சி இந்த காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபீல் பெட்டராக தான் இருக்குது. டாக்டர் தான் இருந்தாலும் கடவுள் நினச்சதுனால தான் முடிஞ்சுது. சயின்டிஃபிக்காக பேசணும், இருந்தாலும் அந்த 2 இயர்ஸ் ஸ்டாப் எடுத்து இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு கடவுள். அந்த டைம் ஒருத்து தானே, நம்ம கவர்மெண்ட் காலேஜ் தான் சீட் கிடச்சிருக்கு, இருந்தாலும் நம்ம லெஸ் பே தான் கம்பேர் பண்ணும்போது, ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், கண்டிப்பாக வருது.
சாயரக்ஷன். நீங்கள் இஎஸ்ஐ சென்னை கேம்பஸில் எந்த இயர் எம்பிபிஎஸ் பண்ணுறீங்க அண்ட் எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். ஐ எம் டூயிங் மை ஃபர்ஸ்ட் இயர் ஹியர். ஸோ ஒவ்வொரு அதர் கவர்மெண்ட் காலேஜ்லாம் இருக்கும்போது எதனால் இஎஸ்ஐ சென்னை கேம்பஸ் சூஸ் பண்ணீங்க? சூஸ் பண்ணலாம் இல்லை, அது கவுன்சிலில் கிடச்சி கவுன்சிலிங்கில் கிடச்சதுன்னு வந்தேன். ஸ்டேட் கோட்டா மூலமாக எடுத்தீங்களா? யா. நீங்கள் நீட்டில் என்ன மார்க் அண்ட் ரேங்க் என்ன ரேங்க் மூலமாக உங்களுக்கு இங்கே சீட் கிடச்சி? மார்க் வந்து 528, ரேங்க் ஞாபகம் இல்லை. கிளாஸ் 10 to 150 சீட் இருக்குது கரெக்டாக? யா 150, பட் வி ஆக்சுவலாக 151. ஜெண்டர் ரேஷியோ எவ்வளோ இருப்பீங்க உங்கள் கிளாஸில்? பாதிக்கு பாதி இருக்கும். டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல் இண்டியா கோட்டா மூலமும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறமா வார்டு கோட்டா மூலமாகவும் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்ஸ், மலையாளிஸ், தெலுங்குஸ், இந்திக்காரங்க கொஞ்சம் பேர் வருவாங்க அப்பப்போ. அண்ட் யா ஒரு நல்ல டைவர்சிட்டி இருக்குது இங்கே. பெஸ்ட் திங்காக நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணுற விஷயம் உங்கள் கேம்பஸில் மட்டும், இஎஸ்ஐ சென்னை கேம்பஸில் மட்டும் பெஸ்ட்டாக இருக்க விஷயம்? டீச்சிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டுமே. ஏன்னா டீச்சர்ஸும் நல்லாவே சொல்லி தருவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் ஆல்சோ நாட் பேட், இட்ஸ் குட். அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டிஸ், அப்புறமா உங்களுக்கு ஃபெஸ்ட்டு ஈவெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸு இதுக்கெல்லாமே ஆக்சஸ் இருக்கா? யா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வைக்கிறாங்க. கிளப்ஸும் நிறையா இருக்குது உள்ள, லைக் ரைட்டிங் கிளப், ஸ்பீக்கிங் கிளப் எல்லாம் இருக்குது. இன்கேஸ் ஆஃப் ஃபெஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கல்ச்சர்ஸ் நடந்து மே மாதத்தில். ஸோ ஹாஸ்டல் இந்த கேம்பஸில் தான் இருக்கா இல்லை வெளியே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கா? இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான், இப்போ கொஞ்சம் நடந்து போனாலே வந்துடும். ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேண்டீன் இந்த மாதிரி ஆக்சஸ்? மெஸ் பற்றி எனக்கு தெரியாது. கேண்டீன் இஸ் நைஸ், எவ்ரி திங் வெரி சீப் அண்ட் நைஸ். இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சென்னை கேகே நகர் இந்த காலேஜை சூஸ் பண்ண நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன இருக்கும்? அட்வைஸ் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் யூ நோ வாட் டு டூ, அவ்வளோதான். இஎஸ்சிசி மெடிக்கல் காலேஜ் சென்னை இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 2013. ஸோ நியூயஸ்ட் கேம்பஸ் தான். அதனாலயான்னு தெரியல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராகவே இருக்குது. சில காலேஜை கம்பேர் பண்ணும்போது எக்ஸலன்ட் சொல்லலாம். ஸோ அகடாமிக் பில்டிங்கும் சரி, ஹாஸ்பிட்டலும் சரி, ஒரு ப்ரைவேட் பில்டிங், ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு உள்ளே என்ட்ரு ஆகிற அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் ஸ்பெசிலிட்டிஸ். அங்கங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா, ஒரு 100 மீட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாங்க. கேம்பஸுமே அவ்வளோ க்ரௌடாக இல்லை. அந்த பேஷண்ட் ஃப்ளோ தான் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வேல்யூ கொடுக்குது. பேஷண்ட் ஃப்ளோ தான் அவங்களுக்கு கிளினிக்கலாக எவ்வளோ எக்ஸ்போசர் கிடைக்குங்கிறதையும் இங்கே உறுதிப்படுத்துது. பட் பேஷண்ட் ஃப்ளோ வந்து அவ்வளோவா பார்க்க முடியல கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் லிமிட்டடான பேஷண்ட் ஃப்ளோ தான் இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. பேஷண்ட் ஃப்ளோ இருக்குது இல்லைன்னு, பட் கம்மியாக இருக்குது. சில கவர்மெண்ட் காலேஜை கம்பேர் பண்ணோம்னா இங்கே பேஷண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்குது. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளாஸ் ரூம் இது எல்லாமே பார்த்தோம்னா டாப் நெச்சான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். காலேஜ் அண்ட் அகடாமிக் பில்டிங் மட்டும் இந்த பில்டிங்கில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா ஹாஸ்டல் பில்டிங்கை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பெஸ்ட்டு ஈவெண்ட் கல்ச்சர்ஸ் இது எல்லாத்துக்குமே ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய கேம்பஸ் தான். ஓவராலாக இஎஸ்சிசி சென்னை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன், கேம்பஸ் டூர் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் இதே மாதிரி எந்த காலேஜ் கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியனும் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் வரேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.